எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். மட்டு, லாக்குல், முதலாளி எல்லாருமா வந்துட்டோம். ஐபிஎல் திருப்பி ஆரம்பி போகுது. ரீலோடட் ஐபிஎல் அதுக்கு முன்னாடியே அப்டேட்ஸ் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் திருப்பி ஆரம்பிக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிச்சோ அப்படியே திரும்பி வந்திருக்கு லாக்குல், கபாலி மாதிரி. அதே கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. போன தடவை ஈடன் கார்டன்ஸில், இந்த வாட்டி வந்து சின்னசாமியில். அந்த மேட்ச்சுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ்லாம் மட்டும் சொல்லு. நிறைய இஷ்டத்துக்கு சைன் பண்ணிக்கிட்டே, இந்த ரஜினி 2 கையில் கையெழுத்து போடுற மாதிரி எல்லாரும் ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இஷ்டத்துக்கு. அரிஸ்டோங்கிறாங்க, குசால் மெண்டிஸுங்கிறாங்க, முஸ்தபிசர் ரஹ்மானுங்கிறாங்க, யார் யாரோ சொல்றாங்களே, கைல் ஜெமிசன் சொல்றாங்க. சொல்லுங்க, எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட்ஸையும் சொல்லுங்க மட்டும். அதான் இவங்க வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து மெயினா அதான் அப்டேட்டு. பட்லர் வந்து லீக் மேட்ச் விளையாடிடுவாரு. பிளே ஆஃப் வந்து எப்படியும் குவாலிஃபை ஆயிடுவாங்க மோஸ்ட்லி. அதுக்கு கண்டிப்பா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதில் அதுக்கப்புறம் குசால் மெண்டஸ் இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அது முக்கியம் தான் அவங்களுக்கு. ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இல்லை வேணும், இல்லைன்னா இன்னொரு ஸ்பாட்டும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான அவங்க டேட் சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரெட்டி. மே 26ல இருந்து குசால் மெண்டிசன் டேட் சொல்லி தான் போட்டாங்க அவங்க அப்டேட்ல, குஜராத் டைட்டன்ஸ். அதான் ரீப்ளேசிங் பட்லர் ஆஃப்டர் த லீக் மேட்சஸ். அது மற்றபடி மும்பை வந்து இப்போ ரிக்கில்டனும் இன்னொருத்தர் யாரு, காபின் பாஷா, அவங்க ஜாக்ஸ், காபின் பாஷா எல்லாருமே தான். ஐ திங்க் 3 பேரும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 27th இருந்து. அதுக்கு பதில் வந்து ரீப்ளேஸ் பண்றது இவங்க யாரு, பேஸ்டோவையும் கிளீசனும் சைன் பண்ணியிருக்காங்க. கிளீசன் அபிஷியலா? அவங்களுக்கும் வந்து கிரிக்கெட் ஃபாலோ போட்டாங்களே. ஓகே, சப்ஜெக்ட் டு என்ஓசி அது மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ பேஸ்டோ ஐ திங்க் அதே தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஃபாரின் பிளேயர் விளையாடினா இதுக்கு அதுக்காக கண்டிப்பாக அவங்க விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ப்ரொவைடட் தே கோ த்ரூ பிளே ஆஃப்ஸ். இன்னும் 2 மேட்ச் இருக்கு, 2 மேட்சும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க. வேற என்ன டீம், இது பஞ்சாபும் இவருக்கு பதில் ஜேமிசன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மிச்சல்லாம் ரீப்ளேஸ் பண்ணாங்க. சென்னை எதுவும் மிச்சல் வந்து மேக்ஸ்வெல் பதிலா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லாக்கிக்கு பதிலா ஜேமிசன் பண்ணிருக்காங்க. லாக்கி ஃபெர்குசன் பதிலா. சென்னை வந்து கரண், ஓவர்டன், ரச்சின் 3 பேர் கிடையாது, அவ்வளவுதானே? ஆமா, மத்தவங்க எல்லாம் வராங்க. ரச்சின் வந்து தெரியல, இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. பட் இது வரைக்கும் எதுவும் வந்த மாதிரி இல்ல. ஆர்சிபில வந்து எல்லாரும் இப்போ முதல்ல ஒருத்தருக்கும் வரமாட்டாங்கன்னாங்க, இப்போ எல்லாரும் வருவான்றாங்க. ஹேசிலோட வந்து கிளியரா இல்ல. ஹேசிலோட வந்து சில பேர் போட்டாங்க ட்விட்டர்ல, வந்துட்டாருன்னா அதெல்லாம் ஆனால் பழைய பிக்சர்ஸ், ஏர்போர்ட் பிக்சர்ஸ்லாம். ஸோ இது வரைக்கும் எதுவும் இன்னும் கிளாரிட்டி இல்லை. பட் யாரோ ஒருத்தர் ட்விட்டர்ல வந்து யாரோ இன்னும் வந்தாரு, டிராவல் பண்ணிட்டாரு, எல்லாரும் அவைலபிள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னும் ஹேசில்வுட் மட்டும் கிளியரா இல்ல, மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு வீடியோ தான் பிராவோ போட்டு மட்டுக்கே ஒரு விஷயம் கிளியரா இல்லையா. ஹேசில்வுட் வந்து ஃளைட் ஏறி விண்டோ சீட்டா அயல் சீட்டான்னு சொல்லியிருக்க நேரம் மட்டும். ஃளைட்ல என்ன ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆமா, ஹேசில்வுட் அவங்களுக்கு கஷ்டம் தானே. இன்ஜுரி நிகழ்ல தானே போனாரு அவரு. அதோட அவங்க WTCக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஷோல்டர் இஷ்யூ இல்ல, அப்ப ஷோல்டர் தானே வெற்றி. ஷோல்டர் நிகழ் தான் போனாரு, அதனால கடைசி மேட்ச் ஆடல. மட்டும் ஸ்கேன் ரிசல்ட் கொஞ்சம் சொல்லும், வெயிட் பண்ணு. பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஐபிஎல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முன்னாடி ஹேசில்வுட். அது வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்ப பிரதர், இப்போ இன்னும் 1 வாரம் 10 நாள்ல வேர்ல்ட் WTC ஆரம்பிக்க போகுது. ஐ திங்க் இவங்க மெயின் கன்சர்ன்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு மேஜர் இன்ஜுரி ஆயிடக்கூடாது அப்படின்றது அவங்களோட மெயின் கன்சர்ன்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்லிப் அப் ஆயிடுச்சுன்னா அப்ப கஷ்டம். ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் தானே WTC. ஒன் ஆஃப் மேட்ச்ல ஃபிட்னஸ் காமிக்கலன்னா அவங்க போலாண்ட் விளையாட்டாங்கன்னா ஃபிட்னஸ் காமிக்கணும்னா வரான்னு பார்ப்போம். பட் அதான் அது மட்டும் கன்ஃபார்மா தெரியல. மத்தவங்க எல்லாம் எதுவும் பண்ற மாதிரி இல்ல. SRH எல்லாம் எதுவும் பண்ற மாதிரி இல்ல. RR எல்லாம் எதுவும் பண்ற மாதிரி. இந்த காமெடி சொல்றா டேய், JFMக்கு பதிலா முஸ்தபிசர் எடுத்துட்டு அவர் அன்னைக்கு சாயங்காலமே ஏரோப்ளேன்ல உட்காந்து போட்டோ போட்டாரு துபாய் கிளம்புறேன்னு. அத சொல்லு. துபாய் போயிட்டாரு. 2 T20 தான் வந்தாலும் வரலாம். பட் ஆனா இவங்க பிசி பங்களாதேஷ் வந்து போர்டு வந்து நாங்க NOC எதுவும் அப்ளை கூட பண்ணல, யாரும் எங்களுக்கு கேட்க கூட இல்ல
அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க போர்டுல இருந்து. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கிளியரா இல்லை. அதுவும் 6 crores கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க 2 மேட்ச்சுக்கு. அவ்வளோ பிளே ஆஃப் பங்களாதேஷ் போர்டு கூட தெரிஞ்சு வச்சிருக்கு மாட்டு. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா 2 மேட்சுக்கு 6 கொடுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன வேற என்ன எந்த டீம் ஏதாச்சும் அவ்வளவுதான். பஞ்சாப் சொல்லியாச்சு, டெல்லி சொல்லியாச்சு, ஜிடி சொல்லியாச்சு, மும்பை, அப்புறம் இவங்க ஆர்சிபி. அதான் மார்க்கம் இல்லாட்டி பிரெட்ஸ்கி கேம் கொடுத்துருவாங்கடா. பிரெட்ஸ்கி கேமே கிடைக்கல இல்ல. அதான் அது மட்டும் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்ல. அதான் மாயங்க் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா வில்லோர் ஊருக்கு. வில்லோர் ஊருக்கு வந்து அப்ப மாயங்க் யாதவுக்கு பதிலா வெற்றி. அவங்களுக்கு என்ன இஷ்யூனா நியூ பால்ல போடுறது. அவங்க வந்து ஷார்துல் தாக்கூரும் 2-3 மேட்ச் சரியா போடலன்னு டிராப் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க நியூ பால்ல போடுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆள் தேடினாங்க. வில்லோருக்கு வந்து வெரி குட் பவுலர் இன் பவர் பிளே. ஸோ அவங்க வந்து அவங்க எடுத்த கால் கரெக்ட் தான். பட் அவங்க இதுக்கப்புறம் எடுத்து அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணி டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மற்ற டீம்ஸ் எஸ்ஆர்ஹெச் எல்லாம் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. சிஎஸ்கே அவ்வளவுதான். ஆர்ஆர் அவ்வளவுதான். சஞ்சு ஃபிட்னஸ் மட்டும் தான் அவங்க பார்க்கணும். ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் கமின்ஸும் ஹெட் வரேன்னு சொல்லிருக்காங்களே. அதான் அது வரேன்னு சொல்லிட்டாங்க. கமின்ஸும் ஹெட்டும் 2 மேட்ச் விளையாடிட்டு அப்படியே போவாங்க, அவ்வளவுதான். மற்ற சஞ்சு சாம்சன் ஃபிட்னஸ் என்னாச்சு? இன் டவுட் தான். சஞ்சு சாம்சன் தான் அதான் பேட்டிங் பண்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டாரு. ஃபுல்லா மடக்கி அடிக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல போட்டாங்க. ஆமா, ஆனா ரிப்போர்ட்ல வந்து அவங்க இன்னும் டவுட்ல தான் சொல்றாங்க. அதான் பட் பேட்டிங் பண்ற பார்த்தா ஒன்றும் டவுட்லாம் இல்லை. மேபி கீப்பிங் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே கிராஸ் பேட்டிங் ஷாட்ஸ்ல தான் விளையாடினாரு. அதே சைட் இன்ஜுரி இந்த சைட் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா அப்புறம் கிராஸ் பேட்டிங் ஷாட்ஸ்லாம் அடிக்காம நேரா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இல்லாட்டி சூரியவன்சிக்காக உட்கார வச்சிருக்காங்களா? இல்ல சூரியவன்சி எல்லாம் சஞ்சு வந்தாலும் சூரியவன்சி பிளே. சீச்சி அப்படிலாம் இருக்காது, வாய்ப்பே இல்லை. இல்ல பராகுக்காக உட்கார வச்சிருக்காங்களா? நீ சொன்னேன்லடா அந்த ஸ்பாட் தான்டா, அந்த எக்ஸ்ட்ரா பேட்டர், அந்த சுபம் துபே பிளேயர். சுபம் துபே எல்லாரும் ஒரு ஸ்பாட் கீழே போவாங்க, அவ்வளவுதான். நிதிஷ் ராணா அவுட் இல்ல, அவ்வளவுதான். நிதிஷ் ராணாக்கு போல டைரக்ட் ஸ்லாட் இன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ அப்படியே மேட்சுக்கு போலாமா? ப்ரீவியூ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் அட் சின்னசுவாமி பெங்களூரு. என்னென்ன டீம் சேஞ்சஸ்லாம் இருக்கும் மட்டும் சொல்லு ஆரம்பி. சால்ட் பேக், சால்ட் வந்துட்டாரு. ஸோ பெத்தலும் அவங்க விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்றத இப்போ படிக்கல் இல்லாமல் அந்த நம்பர் 3ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா இருக்கும். அப்படி விளையாடினா ஹேசலோடு தான் எப்படியும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தே கேன் கோ வித் இன்ஸ்டெட் ஆஃப் லுங்கிக்கு பதில் அவங்க ரசிக் தார் அந்த மாதிரி போயிட்டு தே கேன் பிளே ஆல் 3 பேட்ஸ்மேன், ஷெப்பர்டு, டிம் டேவிடு, சால்ட், பெத்தல் விளையாடலாம். 6 இல்லைன்னா போனது லுங்கி மாதிரி விளையாடினாங்கன்னா ஐ திங்க் ஷெப்பர்ட் இல்ல பெத்தல் உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மாயங்க் அகர்வால் இல்லாட்டி ஸ்வஸ்திக் சிக்காரா யாராச்சும் விளையாடுவாங்க. இல்லைன்னா மேல புஷ் பண்ணி பத்திதாரும் இப்ப பேட்டிங் பண்ணாரு நெட்ஸ்ல. பட் ஆனா எதுவும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா பண்ணல. ஸோ அவரும் வந்து ஃபுல் ஃபிட்னஸ் தெரியல. ஸோ அதுவும் ஒரு இதுதான். பட்டிதார்லாம் வந்து இந்த மேட்ச் விளையாட மாட்டாரு, ஷுவரா விளையாட மாட்டாரு. அவர் மேபி 1 or 2 கேம்ஸ் கழிச்சு குவாலிஃபை ஆயிட்டாங்கல்ல ஆல்மோஸ்ட். ஸோ பிளே ஆஃப்ஸ் ஐ திங்க் பட்டிதார் வில் மேக் இட். ஏன்னா நெட்ஸ்ல இன்னைக்கு விளையாடாரு போல, 20 minutes மட்டும் பேட்டிங் பண்ணாரு. எதுவும் கேட்ச் பேட்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, உடனே போயிட்டாரு. உள்ள கையில டேப் தான், கை ஃபுல்லா. அதுக்கு அந்த வெப் இன்ஜுரி தானே, அது டைம் ஆகும். கிளவுஸ் போட முடியுமா தான் மெயின். இல்ல வெப் இன்ஜுரி ஏதோ மைனர், ஏதோ ஹேர்லைன் ஃபிராக்சர் போட்டுருந்தாங்க தெரியல. பாரு ஃபிராக்சர்னு சொல்லுது, பேட்டிங் 20 minutes பண்ணாருங்குது, ஃபீல்டிங் தான் பண்ணலைங்குது. பாத்தீங்களா லாகோல்? சால்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னு கூப்பிடுவாங்க? சுகர்னு கூப்பிடுவாங்க. சால்ட் பேன் கூப்பிடுவாங்க. நீங்க அவசரப்பட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வா இதெல்லாம் சொல்லிட்டீங்க லாகுல். சரி ஓகே, டீம் பாத்துட்டீங்க.
ஆ கேகேஆர்ல மொயின் அலி வரல, பவல் ம் வர மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். பவலும் வரல. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. பவுல் வந்து துபாயில தான் இருந்தாரு கேகேஆர் இதோட. பட் இன்ஜுரி ஏதோ மேனேஜ் பண்ணிருந்தான்னு சொன்னாங்க. பட் ரசல் நரேன் பிராவோலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல தான் ஷெப்பர்டும் வந்திருந்தாரு. எல்லாம் ஒரே ஃபிளைட்ல தான் வந்திருந்தாங்க. ஸோ ஷெப்பர்ட் ஐ இன்னைக்கு திங்க் பிராக்டிஸ் பண்ணதை பார்த்தனே, கேட்ச் எல்லாம் பிடிக்கிறது. அதான் கேகே அங்கதானே இப்போ பெங்களூர் தானே இவங்களும் ஒரு லேண்ட் ஆனாங்க. ஐ திங்க் கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் விளையாட ஆல்மோஸ்ட் அதே டீம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா மொயின் அலி Yeah, ஆடினார்ல, more or அதுக்கு less. பதிலா மொயின் அலிக்கு பதில் யார் வருவாங்க இப்போ? நோக்கியாவா? ஆண்ட்ரிக் நோக்கியா. ஹென்ரிக் நோக்கியா வருவாரா? இதுல இவரு ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காருல்ல. வென்சன் ஜான்சன்லாம் இல்ல. இன்னும் வரல. நோக்கியா வரலையா? அவைலபிளா பிரைட் மட்டு. நோக்கியா இருக்காரு. அப்பனா நோக்கியா வில் பிளே ஐ திங்க். நோக்கியா விளையாடுவாரு. ஓகே. லாக்குல் சந்தோஷப்படுறாரு. ம். நோக்கியா எல்லாரும். நீ சரி, என்ன சந்தோஷப்பட்டு என்ன டிபிக்கல் விஷயம்? சின்னசாமி பிச்சா? சிஎஸ்கேக்குலாம் கொஞ்சம் பேட்டிங் பிச்சா தான் கொடுத்தாங்க அவங்க. அதே மாதிரி தான் கொடுப்பாங்களா கேகேஆர் இருக்கும்? அந்த தப்ப பண்ணுவாங்களா? மொத்தம் அவங்க 2 பேரும் 35 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய இவங்களெல்லாம் வச்சு ஸ்பின்னிங் பிச் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எதுவும் கொஞ்சம் ஹோல் கூட இருக்காது. ஃபுல் பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். சேசிங் டீம் தானே சரி ஜெயிக்கும் யூசுவலா பாப்போம். இந்த மாதிரி பிச்சில், அவங்க பிச்சில். ஆமா 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 ஆமா. ஆனா ஆனா அங்கேயும் நாளைக்கு சேஸ் பண்ணாம தோத்தோம் பத்தியா? அங்கதான் நம்ம நிக்கிறோம். நாளைக்கு அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா மொத்தம் 35 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 20 கேகேஆர் ஜெயிச்சிருக்கு, 15 ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு. கேகேஆர் ஹோல்டிங் த இது. ஆனா ஐகானிக் ஓப்பனிங் மேட்ச் எவர் ஐபிஎல்ல இதே ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் இதே சின்னசாமியில தான். பிரெண்டன் மெக்குல்லம் பேஸ்பால் அடி காமிச்சாரு. பேஸ்பால், ஒரிஜினல் பேஸ்பால், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ஐபிஎல். சரி ஓகே, யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க? கேகேஆர். ஆர்சிபி. ஆர்சிபி. மத்து ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபி. இன்னொன்னு வந்து நீ நாளைக்கு தான் கண்ணன் தேவன் தான் சொல்லுவேன். ஏன்டா கேகேஆருங்கிற லாகுல்? கேகேஆர்ல எனக்கு நிறைய இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபேண்டசி பிளேயர்ஸ். ஃபேண்டசி பிக்ஸ் இருக்கு. சரி ஓகே போ. ஓகே, ஒருத்தர் வந்து கேகேஆர்னு சொல்றாரு, 3 பேர் ஆர்சிபின்னு சொல்றோம். சரி ஃபேண்டசி எடுக்க ஆரம்பி லாகுல். விராட் கோலி, 3. ஃபில் சால்ட், ம் சுனில் நரேன். ம் ம் வெற்றி. நான் வந்து புவனேஸ்வர் குமார், வருண் சக்கரவர்த்தி, ரஹானே. ஓகே மட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. வைபவ் அரோரா. வெங்கி ஐயர் will be back. அதை சொல்லிட்டு ஃபேண்டசி சொல்லு. வெங்கி ஐயர் போன மேட்ச் வெளியே உட்காந்துருந்தாரு. போன ஐ திங்க் இன்ஜுரி தான், அதனால தான் உட்காந்தாரு. ஃபிட்டா எல்லாம் எதுவும் நியூஸ்லாம் வரல. மட்டு டியூவே வெதரு. இருடா வெங்கி சொல்லிடுறா. வெங்கி விளையாடுவாரு தானே? மோஸ்ட்லி விளையாடுவாரு. அந்த மைனர் இன்ஜுரி தான், இல்லைன்னா எதுவும் சொல்லல. விளையாடுவாரு தான் நான் நினைக்கிறேன். சரி இப்ப ஃபேண்டசி என்ன? வைபவ் அரோரா, I'll go with குர்பாஸ். பத்திரார் இல்லாதனால I'll go with ஜிதேஷ் சர்மா. வெற்றி நீ மியூட் பண்ணிக்கலாம், சத்தமா இருக்கு. ஜிதேஷ் எடுத்துறியா? ஓகே சரி, நான் வந்து யாஷ் தயால் எடுக்கிறேன். அடியை போட்டாலும் விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதனால யாஷ் தயால் 1. இன்னொன்னு வந்து வருண் சக்கரவர்த்திலாம் எடுத்துட்டீங்கல்ல? ஹர்ஷித் ராணா எடுத்துட்டீங்களா? ஹர்ஷித் ராணா எடுக்கல. இல்ல அப்ப ஹர்ஷித் ராணா யாஷ் தயால் 2 பேரையும் எடுத்துறேன் நான். ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இன்கேஸ் பெத்தல் ஆடினா நான் பெத்தல் எடுப்பேன். பட் அவங்க அந்த ரூட் எடுக்கிறாங்களான்னு தெரியல. லுங்கி ஆடினாலும் லுங்கி எடுக்கலாம். லுங்கியுமே செம ஒரு விக்கெட் டேக்கர். யாஷ் தயாலுக்கு பதிலாக கூட லுங்கி எடுக்கலாம். அவர் வந்து செம ஓசிக்கிங்க, கட்டரா போட்டு விக்கெட் எடுத்துருவார் கடைசியில். அதனால லுங்கியும் கூட எடுக்கலாம் பிளேயிங் 11 பார்த்துட்டு. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ இந்த மேட்சுக்கு ஃபேண்டசி கால் சொல்லிட்டோம். 3 பேர் ஆர்சிபி சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வந்து கேகேஆர் லாகுல், அவர் ஃபேண்டசி ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசைக்காக சொல்லியிருக்காரு. இன்னொன்னு வந்து நாளைக்கு மழை பெய்யுதுன்னு இருக்காங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் தான்
என்ன வெற்றி? நாளைக்கு மழை பெய்யும் இருக்கு. நாளைக்கு மழை பெய்யலாம். ஓகே, இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்தை தீர்த்து மேட்ச் வாங்கினான்னு எல்லாரையும் பிடிச்சி இழுத்து அடிச்சு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இயற்கைக்கே விருப்பம் இல்லை இந்த ஐபிஎல் இதுக்கு மேலே விளையாடுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை மழை பெஞ்சாலும் பரவாயில்ல சூப்பர் சாப்பரை போடுங்கடா எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து விளையாடுங்க வைங்கடா அப்படின்னு விளையாட வைக்கிறதான்னு தெரியல. கிரிக்கெட் ஃபேன்ஸ் இல்ல பெங்களூர் கிரவுண்டுன்றனால லைட்டா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மழை பெய்யாம இருந்தாலும் ஒரு மேட்ச் வச்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வெற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல இயற்கைக்கு கேகேஆர் ஜெயிக்கணுமா இல்லையான்னு தான் இருக்கு. ஐபிஎல் நடக்கிறதுக்கு இல்ல. கேகேஆர் இது 2வது மேட்ச்ல வாஷ் அவுட்ல வாமா. ஆமா, கேகேஆர் கோல் அடிக்குமா அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். இல்லனா மட்டும் குவாலிஃபை ஆவாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. பாப்போம். ராகுல் சிரிக்கிறாரு. சரி, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு. 3 பேர் ஆர்சிபின்னு தான் சொல்லியிருக்கோம். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் T20. இவ்வளவுதான் என்னோட இது. பாய்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, அதர்வைஸ் வி கேன் சைன் ஆஃப். ஆர்சிபி அபிஷியலா கேகேஆர் வெளியே அனுப்ப போறாங்க. அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸ்கிரிப்ட் இப்பதான் திருப்பி எழுதுவாங்க. ஒரு 1 வீக் பிரேக்ன்றீங்களா? அப்படியே நினைச்சிட்டே இரு. ஸோ நாங்க இந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வில் பி பேக் லைவ் ரிவ்யூவிங் திஸ் மேட்ச். ஸோ இதோட சைன் ஆஃப் பண்றோம். வில் பி பேக்.